ப்ரைஸ் ஆக்ஷன் மட்டும் நல்லபடியாக கற்றுக்கிட்டோம் அப்படின்னா பங்குச்சந்தையில் லாஸே வராது, நல்லபடியாக ட்ரேடு வந்து பண்ணலாம். இந்த மாதிரி ட்ரேடிங்கில் புதுசாக வர எல்லாருமே வந்து நினைக்கிறாங்க. சரி, ஓகே, ப்ரைஸ் ஆக்ஷன்னா என்ன இந்த மாதிரி கேட்டோம் அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து வரைஞ்சி இதுதான் ப்ரைஸ் ஆக்ஷன் இந்த மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, வேறு என்னன்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி சேனல் பேட்டர்ன் வரைஞ்சி இதுதான் ப்ரைஸ் ஆக்ஷன் இந்த மாதிரி சொல்கிறாங்க. பட் இது உண்மையான ப்ரைஸ் ஆக்ஷன் கிடையாது. நீங்கள் சொல்கிறதுலாம் உண்மைதாங்க. ப்ரைஸ் ஆக்ஷனை நல்லபடியாக கற்றுக்கிட்டோம் அப்படின்னா லாஸ் வந்து வராது. ஆனால் ப்ரைஸ் ஆக்ஷன் இல்லாத ஒன்று இதுதான் ப்ரைஸ் ஆக்ஷன் நினச்சி நம்ம அது மட்டுமே கற்றுக்கிட்டு அதை வச்சு ட்ரேடு வந்து பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா ப்ராஃபிட் வந்து வருமாங்க? நிச்சயமாக வராது இல்லையா? அப்போ உண்மையான ப்ரைஸ் ஆக்ஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம கற்றுக்க போகிறோம். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள். உங்களுக்கு ஒரு வழியே இல்லை, நல்ல ட்ரேடு பண்ணுறதுக்கு ஒரு வழியே இல்லாமல் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு வழி கிடைக்கும். இந்த ஒரு வீடியோக்கு அப்புறம் இது யூஸ் பண்ணி மட்டுமே கூட நீங்கள் ட்ரேடு வந்து பண்ணி நல்லபடியாக ப்ராஃபிட் வந்து பண்ண முடியும். நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன், ப்ரைஸ் ஆக்ஷன் பற்றி ஸ்ட்ராட்டஜியுமே வந்து சொல்கிறேன். வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள், சரிங்களா? சரி, ஓகேங்க. முதல்ல ப்ரைஸ் ஆக்ஷன்னா என்ன அப்படிங்கிறத நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ப்ரைஸ் ஆக்ஷன்னா என்ன அப்படின்னா மார்க்கெட் இந்த மாதிரி மேலே வந்து போகிறாங்க இல்லையா? மேலே வந்து போகும்போது இது ஒரு ப்ரீவியஸ் கை, இது ஒரு ப்ரீவியஸ் லோ, இது ப்ரீவியஸ் கை, இது ஒரு ப்ரீவியஸ் லோ. அதாவது இந்த ப்ரீவியஸ் கையை விட இந்த ப்ரீவியஸ் கை அதிகமாக இருக்குது, இந்த ப்ரீவியஸ் கையை விட இந்த ப்ரீவியஸ் கை அதிகமாக இருக்குது, இந்த ப்ரீவியஸ் லோவை விட இந்த ப்ரீவியஸ் லோ மேலே இருக்குது. அப்படிங்கிறனால இது பார்த்த உடனே தெரிஞ்சு போச்சு இது வந்து அப் ட்ரெண்ட். ஓகே, நான் இந்த இடத்துல வந்து இண்டிகேட்டர் யூஸ் பண்ணனா இல்லை, இது நான் அப் ட்ரெண்டான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணேன், அதோட ப்ரீவியஸ் கை ப்ரீவியஸ் லோ மார்க் பண்ணி என்ன ட்ரெண்டு அப்படிங்கிறது கண்டுபிடிச்சேன். ஸோ நான் ப்ரேஸை மட்டுமே வச்சு இந்த இடத்துல 100, இது 90, இது 120, இது 100, இப்படி ப்ரேஸை வச்சு மட்டுமே இது அப் ட்ரெண்ட் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டேன் இல்லையா? இதுக்கு பேர் தான் ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படிங்கிறது. ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படின்னா கடல் மாதிரி அப்படிலாம் கிடையாது. சிம்பிளாக கற்றுக்க முடியும். அதை கற்றுக்கிட்டு சரியாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது நல்லபடியாக நமக்கு வந்து பலன் தரும். சரி, ஓகே, ப்ரைஸ் ஆக்ஷனாக இது தாங்க. ஓகே, நம்ம முக்கியமாக முதல்ல வந்து கற்றுக்க வேண்டியது என்ன அப்படின்னா மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சரை வந்து பார்த்த உடனே சொல்லிடணும். இந்த ஸ்டாக் வந்து இப்படி தான் போய்கிட்டு இருக்கு, இத்தனை வருஷமாக இப்படி போயிருக்கு, இப்போ பிரேக் அவுட் நடந்திருக்கா இல்லையா, இது எல்லாமே பார்த்த உடனே சொல்ல தெரியணும். நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷனில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா அதை சொல்லிடலாம். இப்போ பாருங்கள், பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து இந்த இடத்துல மந்த்லி டைம் ஃப்ரேமில் ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிக்கிறாங்க, சரிங்களா? ஒரு பிகினருக்கு தெரியுமா ட்ரேடிங்குள்ளே இன்றைக்கி தான் வந்திருக்கிறாங்க, ஒரு 1 மந்த்து தான் ஆகுது அப்படின்னா அவங்க இந்த இடத்துல வேறு ஏதாச்சும் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ட்ரேடு வந்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இல்லை 1 மினிட் யூஸ் பண்ணி இன்றைக்கி என்ட்ரி கொடுத்துட்ருப்பாங்க மொபைல் யூஸ் பண்ணி. அப்படி பண்ணக்கூடாது. எடுத்த உடனே நீங்கள் ஒரு ஸ்டாக்கை வந்து அனலைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு ஸ்டாக்கில் என்ட்ரி கொடுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் முதல்ல பண்ண வேண்டியது மந்த்லி டைம் ஃப்ரேம் வச்சுட்டு அந்த ஸ்டாக்கோட ஹிஸ்ட்ரி என்ன, பேக் டெஸ்டிங் டேட்டா என்ன சொல்லுது, இந்த ஸ்டாக்கை வந்து நல்லா பிரேக் அவுட் பண்ணியிருக்கா இல்லையா, இதை கண்டுபிடிக்கணும். செகண்ட் ஒன்று, இது அப் ட்ரெண்டில் இருக்கா டவுன் ட்ரெண்டில் இருக்குதா? ஸோ லாங் டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது இங்கேருந்து பார்க்குறீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து கிளியரான அப் ட்ரெண்டில் மட்டும்தான் இருக்குது. அதாவது என்ன சொன்னேன், இந்த ப்ரீவியஸ் கையை விட இந்த ப்ரீவியஸ் கை மேலே இருக்குது, இந்த ப்ரீவியஸ் கையை விட இந்த ப்ரீவியஸ் கை மேலே தான் இருக்குது. அப்படிங்கிறனால இது கிளியரான அப் ட்ரெண்டில் மட்டும்தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்த உடனே சொல்லிட முடியுது. ஓகே, அடுத்து என்ன தெரியுதுங்க, மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கிறாங்க. பிரேக் அவுட் பண்ண பாயிண்ட்டை வந்து ரீட்ரெஸ்மெண்ட் எடுத்திருக்காங்க. அந்த ரீட்ரெஸ்மெண்ட் சோன் இருக்கு இல்லையா, இது வந்து நல்ல ஒரு சப்போர்ட் லைன். இதோட சேர்த்து இந்த மாதிரியுமே ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிரேக் அவுட் நடந்துருச்சு, ரீட்ரெஸ்மெண்ட் எடுத்துருச்சு, சப்போர்ட் எடுத்துருக்குது, கிளியரான அப் ட்ரெண்டில் மட்டும்தான் அந்த ஸ்டாக் வந்து இருக்குது. இப்படி தான் ஒரு ஸ்டாக்கை வந்து அனலைஸ் பண்ணணுங்க. சும்மா 1 மினிட் யூஸ் பண்ணி 5 மினிட் யூஸ் பண்ணி நம்ம அனலைஸ் பண்ணுறோம் அப்படின்னா எந்த ஒரு பிரோஜனமே கிடையாது. முதல்ல எடுத்த உடனே மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் என்ன, இதுதான் அந்த ஸ்டாக் வந்து சொல்ல வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இதை நீங்கள் முதல்ல வந்து பண்ணிடணும், சரிங்களா? ஓகே, செகண்ட் ஒன், ஒரு ஸ்டாக்கில் ரெசிஸ்டன்ஸ் லைன் சப்போர்ட் லைன் எப்படி வரைவீங்க? லாஸ்ட்டாக ஃபார்ம் ஆன ப்ரீவியஸ் லோவை நான் சப்போர்ட்டை எடுத்துக்குவேன் சொல்லி இந்த மாதிரி நீங்கள் வரைகிறீங்க அப்படின்னா அது ஓரளவு மட்டும்தான் சரி. ஏன் அப்படின்னா இங்கேருந்து மார்க்கெட் மேலே வந்து போகும்போது நீங்கள் என்ட்ரி வந்து கொடுக்கணும் இல்லையா, கீழே வந்துட்டு மேலே வந்து போகும்போது என்ட்ரி வந்து கொடுக்கணும். அப்படிங்கிறனால சப்போர்ட் லைன் எப்போதுமே இங்கே இருக்குது பாருங்கள், கரெக்டாக வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே ஒரு ப்ரீவியஸ் லோ இந்த இடத்துல வந்து வச்சுருக்கிறாங்க. அதே ப்ரீவியஸ் லோவை ஒரு 1.5 வருஷம் கழித்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து மேலே வந்து போயிருக்குது.
அப்போது சப்போர்ட் லைன் எப்படி வரையணும் அப்படின்னா, இன்றைக்கி ஃபார்ம் ஆகுது, நேற்று ஃபார்ம் ஆகுது, அது மட்டும் இல்லாமல் 3 இயர்ஸ் 10 இயர்ஸ் முன்னாடி கூட ஒரு ப்ரீவியஸ் லோ ஃபார்ம் ஆயிருக்கும் இல்லையா, அதையும் எடுத்துக்கிட்டு தான் நம்ம சப்போர்ட் லைன் வந்து வரையணும். ரெசிஸ்டன்ஸ் லைனுமே வந்து வரையணும். அதே நேரத்தில் இந்த சப்போர்ட் எடுத்துட்டாங்க அப்படிங்கிறனால நான் இங்கே மேலே வந்து உடனடியாக என்ட்ரி வந்து கொடுக்கக்கூடாது, இங்கேயே என்ட்ரி கொடுக்கக்கூடாது. வெயிட் பண்ணி இந்த டவுன் ட்ரெண்டோட சென்டர் பாயிண்ட் இருக்கும் இல்லையா, அது எப்படி கண்டுபிடிக்கலாம்? இங்கெல்லாம் ஃபுல்லாக க்ரீனாக இருக்குது, அதுக்கு மேலே ஃபுல்லாக க்ரீனாக இருக்குது, இங்கே மட்டும் ரெட் இருக்குது, ஒரு ஸ்பின்னிங் டாப் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கிறாங்க. நான் அதை ஒரு ப்ரீவியஸ் கையாக மார்க் பண்ணுறேன். அதை பிரேக் அவுட் பண்ணும்போது நான் என்ட்ரி கொடுக்குறேன் அப்படின்னா என்னுடைய ட்ரேடிங் இன்னும் கொஞ்சம் சேஃபாக வந்து இருக்கும். முக்கியமாக டிசிஎஸில் அது நடந்துச்சு. நான் வந்து என்ட்ரி கொடுத்துடலான்னு சொல்லி அமௌண்ட்டை ரெடி பண்ணிட்டேன். பட் ஒரு காரணத்தினால என்ட்ரி கொடுக்கல. அது என்ன அப்படின்னா, இங்கே வந்து பாருங்கள், என்னோடய கோர்ஸ்லையுமே சொல்லி கொடுத்துருப்பேன். அதாவது ஸ்விங் ட்ரேடிங்கை நீங்கள் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் கற்றுக்க ஆசைப்பட்றீங்க அப்படின்னா, நான் 2026 ஸ்விங் ட்ரேடிங்காக ஒரு கோர்ஸ் வந்து ஆரம்பிச்சிருக்கேன். பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் சொல்லி கொடுத்துருப்பேன். பங்குச்சந்தையை பற்றி ஒரு 3 புத்தகம் எழுதியிருக்கேன். ஒரு 5 வருஷமாக ட்ரேடிங்கில் வந்து இருக்கேன். நல்லபடியாக ட்ரேடு வந்து பண்ணி ப்ராஃபிட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னை நம்பி நீங்கள் எங்ககிட்ட பங்குச்சந்தையை வந்து கற்றுக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போது டிசிஎஸ் இந்த இடத்துல நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்தாங்களா? இது ஒரு சூப்பரான ப்ரீவியஸ் லோ தான். சரிங்களா? இங்கே ஒரு முக்கியமான லோ இருக்குது, அதை இங்கேயுமே ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்குது. அதே மாதிரி அதே லோவை இங்கே ஒரு 1 இயர் டவுனுக்கு அப்புறம் சப்போர்ட் எடுக்கிறாங்க. அப்படிங்கிறனால நிறையா பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்தாங்க. ஸ்டாப் லாஸ் கிட்ட ஆச்சு, லாஸாக வந்து போய்கிட்டு இருக்குது. ஆனால் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இதை ஒரு ப்ரீவியஸ் ஹையாக மார்க் பண்ணிவிட்டு இந்த டவுன் ட்ரெண்டோட சென்டர் பாயிண்ட் முதல்ல வந்து நான் மார்க் பண்ணிட்டேன். இங்கே ஃபுல்லாக ரெட்டாக இருக்குது, அதுக்கு கீழே ஃபுல்லாக ரெட்டாக இருக்குது, நடுவில் மட்டும் க்ரீன் இருக்குது. அதை நான் ப்ரீவியஸ் கையாக மார்க் பண்ணிட்டேன். அதை பிரேக் அவுட் பண்ணால் மட்டும் நம்ம மேலே வந்து என்ட்ரி கொடுக்கலாம். ஏன்னா டார்கெட் வந்து இது வரைக்கும் போட போகிறது கிடையாது. அப்படியே மேலே வந்து வந்துச்சுன்னா ஒரு 2-3 இயர்ஸ் வச்சு விட்டுடலாம், இது வரைக்கும் கூட விட்டுடலாம். அப்போ வெயிட் பண்ணியே என்ட்ரி வந்து கொடுக்கலாம் இந்த மாதிரி நினச்சேன். அது மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணாமல் ஃபுல்லாக இது வரைக்கும் வந்துட்டு கீழே பயங்கரமாக போயிட்டாங்க. அப்போது சும்மா ஒரு சப்போர்ட் லைன் வரைஞ்சால் மட்டும் போதுமாங்க? கிடையாது. ஒரு ப்ரீவியஸ் கை ப்ரீவியஸில் வரைகிறீங்க அப்படின்னா அது ஒரு காரணத்தோடு இருக்கணும். என்ட்ரி கொடுக்கும்போதும் சும்மா ஒரு சப்போர்ட் எடுத்துருச்சு அப்படிங்கிறத என்ட்ரி கொடுக்கக்கூடாது. அதோடு சேர்த்து இதையும் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஒரு பிரேக் அவுட், நல்ல பிரேக் அவுட்காக வெயிட் பண்ணி அதை ஃபாலோ பண்ணணும். இது நான் எதை வச்சு கண்டுபிடிக்கிறேன்? இண்டிகேட்டரை வச்சு கண்டுபிடிக்கல, ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு மட்டுமே கண்டுபிடிக்கிறேன். தேர்டு முக்கியமான ஒன்று, இந்த இடத்துல தான் நீங்கள் கேண்டில் ஸ்டிக்கை சரியாக வந்து யூஸ் பண்ணணுங்க. இந்த இடத்துல மந்த்லி டைம் ஃப்ரேமில் ஒரு நல்ல ஒரு மார்னிங் ஸ்டார், நல்ல ஒரு டோஜி வந்து ஃபார்ம் இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல நடக்கிறதே வேறு. இங்கேருந்து நிறைய பேர் என்ட்ரி கொடுத்துருப்பாங்க. நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன், கேண்டில் அப்படிங்கிறது ஜஸ்ட்டு வாங்குறாங்க விற்கிறாங்க, அதனால தான் ஃபார்ம் ஆகுது. ஆனால் அதை ஃபார்ம் ஆக வைக்கிறது யார்? மார்னிங் ஸ்டார் ஒரு பேட்டர்ன் ஃபார்மாக வைக்கிறது. ஒரு பிகினர் எப்போ என்ட்ரி கொடுப்பாங்க? மார்க்கெட் சும்மா மேலே போயிட்டு இருந்தால் என்ட்ரி கொடுப்பாங்களா? கீழே போயிட்டு இருந்தால் என்ட்ரி கொடுப்பாங்களா? அதுவே ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதுன்னா நிச்சயமாக எல்லா பிகினரும் போயிட்டு என்ட்ரி கொடுப்பாங்க. அப்போ என்ன நடக்கும்? அதை யூஸ் பண்ணி அவங்கள லாஸ் பண்ண வைக்க முடியும். இதை வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து பண்ணுறாங்க. அப்படியே ஒரு ஏமாற்ற முடியுமா? நம்மளை ஏமாற்றி லாஸ் வந்து பண்ண வச்சுருவாங்களான்னு கேட்டிங்கன்னா 100% இது ஒவ்வொரு நாளும் நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த இடத்துல ஒருத்தங்க வாங்குறாங்க அப்படின்னா என்ன நடக்கும்? இந்த இடத்துல ஒருத்தங்க வாங்குறாங்க அப்படிங்கிறனால மார்க்கெட் மேலேயும் போகாது, கீழேயும் போகாது. அதுவே இந்த இடத்துல பல கோடி ரூபா வச்சு 2000 கோடி 3000 கோடிக்கு ஒருத்தங்க வாங்குறாங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த ஸ்டாக் பிச்சுக்கிட்டு மேலே போகும். அந்த அன்னைக்கு வந்து பயங்கரமாக மேலே போகும். சரிதானே நான் சொல்கிறது? அப்போது இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னை ஃபார்மாக வச்சுட்டு மேலே பிரேக் அவுட் பண்ணதும் அவங்க கீழே போக வைக்க முடியுமா? நிச்சயமாக போக வைக்க முடியும். திரும்ப மேலே வர வைக்க முடியுமா? நிச்சயமாக வர வைக்க முடியும். இங்கே எஃப்ஐஐ டிஏஐ வாங்குறத பொறுத்தும் விற்கிறத பொறுத்தும் தான் மார்க்கெட் அதிகமாக மேலே போகிறதும் கீழே போகிறதும் நடந்துக்கிட்டு இருக்குது. அதிகமாக எஃப்ஐஐ வந்து செல் பண்ணுறாங்கன்னா பங்குச்சந்தையே கீழே விழும். இதை வந்து பண்ண முடியும். அப்போ இப்படி பண்ணக்கூடிய இடத்துல நம்ம சும்மா ஒரு பிரேக் அவுட் நடந்துருச்சு, நான் என்ட்ரி கொடுக்க போகிறேன், நல்ல பிரேக் அவுட்டு தான், இந்த மாதிரி என்ட்ரி கொடுக்குறீங்கன்னா அது ப்ராஃபிட் மட்டுமே கொடுக்குமா? கிடையாது. இங்கே வந்து தியரட்டிக்கலாக ஒன்று சொல்லப்படுது அப்படின்னா அது 100% நடக்கும் பங்குச்சந்தைன்னு சொல்லி எந்த ஒரு கேரண்டியுமே கிடையாது. அப்போ நீங்கள் அதை யூஸ் பண்ணி மட்டுமே ட்ரேடு வந்து பண்ணக்கூடாது. நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன், ஒரு முயல் ஒரு இடத்துல நடமாடுது அப்படிங்கிறதுக்காக அதை பிடிக்கிறதுக்காக மட்டும் யாரும் ட்ராப் செட் பண்ண போகிறது கிடையாது, கண்ணி செட் பண்ண போகிறது கிடையாது. அதுவே அந்த இடத்துல ஒரு 10 முயல் நடமாடுது அப்படின்னா
அந்த இடத்துல ட்ராப் செட் பண்ணோம் அப்படின்னா ஏதாச்சும் 2 முயல் வந்து மாட்டிக்கும். இப்படி தான் உங்களை வந்து ஏமாத்துறாங்க. பிகினர் எந்த இடத்துல என்ட்ரி கொடுப்பாங்க, எந்த இடத்துல எக்ஸிட் ஆவாங்க, என்ன பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சுன்னா என்ட்ரி கொடுப்பாங்க, இது எல்லாமே மேலே இருந்து ட்ரேடு பண்ணுற எல்லாருக்குமே தெரியும். ஸோ இங்கே நீங்கள் பார்க்குறது எல்லாமே உண்மை. ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சுன்னா அது பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா 100% ப்ராஃபிட் கொடுத்துரும். அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அதெல்லாம் நம்பாதீங்க. சூதானமாக இருந்துக்கோங்க. ஒவ்வொரு இடத்துலையும் கண்ணி வெடி மாதிரி தான். ஸோ சூதானமாக இருந்துக்கோங்க, சரிங்களா? ஓகே. அப்போ இந்த மாதிரி கேண்டில்லாம் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அந்த கேண்டிலை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்து மட்டுமே ட்ரேடு வந்து பண்ணக்கூடாது. அதை யூஸ் பண்ணி யாரோ பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, அதை நான் ஒட்டு கேட்க போகிறேன். மார்னிங் ஸ்டாரா என்ன பேசுகிறாங்க இந்த இடத்துல, டவுன் வந்ததுக்கப்புறம் ஒரு மார்னிங் ஸ்டார் ஃபார்ம் ஆகுது, ஒரு டோஜி ஃபார்ம் ஆகுது, அப்போ மேலே போகிறதுக்கான இண்டிகேஷன் எது, என்ட்ரி கொடுக்கலாம். ஒரு பெரிய டவுனுக்கு அப்புறம் தான் நான் என்ட்ரி கொடுக்குறேன். அதே மாதிரி பிகினர் வந்து இந்த இடத்துல என்ட்ரி கொடுப்பாங்க. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வெயிட் பண்ணி இங்கே வந்து என்ட்ரி கொடுக்குறேன். ஸோ டபுள் கன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு என்ட்ரி கொடுக்குறேன். இப்படி என்ட்ரி கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் லாஸ் வந்து பண்ண மாட்டீங்க, சரிங்களா? ஓகே. அடுத்து நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணி டவுன் ட்ரெண்டாக அப் ட்ரெண்டாக எல்லாமே கண்டுபிடிச்சி நல்ல ஒரு பாயிண்ட்லாம் வரைஞ்சி ட்ரேடு வந்து பண்ண போகிறீங்க. இப்போ இந்த இடத்துல வந்து நான் நினச்ச மாதிரியே பிரேக் அவுட் வந்து நடக்குதுங்க. அந்த பிரேக் அவுட் நல்ல பிரேக் அவுட்டாக இல்லையா அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிப்பீங்க? இப்போது இந்த மே மந்த்து முடிகிறதுக்கு ஒரு 3 நாள் மட்டும்தான் இருக்குது. அந்த 3 நாளைக்கு முன்னாடி 1 டே டைம் ஃப்ரேமில், சரிங்களா, இது வந்து மந்த்லி டைம் ஃப்ரேம், ஆனால் 1 டே டைம் ஃப்ரேமில் இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணிட்டாங்க. இப்போ நான் என்ட்ரி கொடுக்கலாமா? இன்னும் 3 நாள் இருக்குது மார்க்கெட் முடியறதுக்கு, அதாவது மந்த்லி டைம் ஃப்ரேம் முடியறதுக்கு. நிறையா பேர் இங்கே என்ட்ரி கொடுத்துருவாங்க. ஆனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த மந்த்லி டைம் ஃப்ரேமும் முடிகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். அது முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணி மந்த்லி கேண்டில் வந்து பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் என்ட்ரி கொடுப்பேன். இல்லை அப்படின்னா 1 டேயில் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு கூட இப்படி வந்து கீழே வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் மந்த்லி டைம் ஃப்ரேம் வச்சு பார்க்கும்போது ஒரு கோடு வச்சுட்டு கீழே வந்திருக்காங்க பார்த்தீங்களா? இந்த இடத்துல வந்து பாருங்கள், இந்த கேண்டில் வந்து ஒரு கோடு மாதிரி வச்சுட்டு கீழே வந்திருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி தான் மந்த்லி டைம் ஃப்ரேமில் தெரியும். அது பிரேக் அவுட்டாக தெரியாது. அப்போ நீங்கள் 1 ஹவர் வச்சு ட்ரேடு வந்து பண்ணாலும் சரி, 5 மினிட் வச்சு ட்ரேடு வந்து பண்ணாலும் சரி, 1 ஹவர் முடிகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் இருக்குது அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். 1 ஹவர் கேண்டிலும் க்ளோஸ் வந்து வைக்கதான்னு சொல்லி வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்ட்ரி கொடுங்க. மந்த்லி டைம் ஃப்ரேம் முடிகிறதுக்கு ஒரு வாரம் தான் இருக்குது அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். மந்த்லி டைம் ஃப்ரேமில் பிரேக் அவுட் வந்து பண்ணுதான்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்த்து என்ட்ரி வந்து கொடுங்க. இதுதான் ட்ராப் அப்படிங்கிறது. இந்த இடத்துல பிகினர் வந்து மேலே என்ட்ரி கொடுத்துருவாங்க பிரேக் அவுட் பண்ணதும். ஆனால் எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடர் யாருமே என்ட்ரி வந்து கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்க, இது நல்லபடியாக வந்து தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? ஓகே. அடுத்து உங்களுக்கு ப்ரைஸ் ஆக்ஷன்னா என்னென்னு தெரியும், மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிக்க தெரியும், கேண்டில் எல்லாமே யோசிச்சு ட்ரேடு வந்து பண்ண தெரியும், என்ட்ரி கொடுத்து டார்கெட் சரியாக போட தெரியுமா? இதில் என்ன ப்ரோ இருக்குது, பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா மேலே வந்து போக போகுது, எவ்வளோ தூரங்க மேலே போகும், இது தெரியுமா? இது தெரியணும். வெறும் ப்ரைஸ் ஆக்ஷன் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறீங்க? ப்ரைஸ் ஆக்ஷனா என்ன? மார்க்கெட் மேலே கீழே போகிறத வச்சு அந்த ப்ரைஸை வச்சு மட்டுமே அந்த ட்ரெண்டை வந்து கண்டுபிடிக்கிறது தான் ப்ரைஸ் ஆக்ஷன். அதை வச்சு என்ன பண்ண போகிறீங்க? அப்போ நீங்கள் என்ட்ரி கொடுத்து ஸ்டாப் லாஸ் போட்டு டார்கெட் போடுறதுன்னு முக்கியமாக தெரியணும். ப்ரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணி என்ட்ரி கொடுத்துட்டீங்க. இப்போ அந்த ஸ்டாக் வந்து மேலே போதா கீழே போதா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க தெரியணும் இல்லையா? அதுதான் முக்கியம். அப்போ அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன், ஒரு மந்த்லி டைம் ஃப்ரேமில், ஓகே, மந்த்லி டைம் ஃப்ரேமில் ஒரு 10 வருஷம் பிரேக் அவுட் வந்து நடக்குது அப்படின்னா 10 வருஷமாக ஒரு ஸ்டாக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து இப்படி சைடுவேஸ்லேயே இருந்துட்டு அது வந்து மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா மினிமம் 2 to 3 இயர்ஸ் ஆச்சும் அந்த ஸ்டாக்குக்கு நீங்கள் டார்கெட் வந்து போடணும். ஒரு வாரம் போடுறது, ஒரு மாதம் போடுறது நீங்கள் போட்டிங்கன்னா அதில் எந்த ஒரு பிரோஜனமே கிடையாது. ஜஸ்ட்டு அந்த ப்ராஃபிட்டை மட்டும் நீங்கள் பார்த்து ரசிக்க முடியும். மற்றபடி பங்குச்சந்தையில் ஒரு பெரிய லாபம் வந்து அடையவே முடியாது. அப்போது ஒரு 10 வருஷம் பிரேக் அவுட் வந்து நடக்குது அப்படின்னா நீங்கள் டார்கெட் போட வேண்டியது 2 to 3 வருஷம் வந்து போடுற மாதிரி இருக்கணும். ஸ்டாப் லாஸும் அதுக்கேற்ற மாதிரி நல்ல ஒரு ப்ரீவியஸ் லோ மார்க் பண்ணிவிட்டு ஒரு 2 மாதம் 3 மாதமாச்சும் கீழே வந்து வந்தால் மட்டும்தான் ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகும்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஸ்டாப் லாஸ் போடணும். என்ட்ரி கொடுக்குறீங்க, இந்த லைனுக்கு கீழேயே வந்து ஸ்டாப் லாஸ் வந்து போடுறீங்க அப்படின்னா, மேலே என்ட்ரி கொடுத்துட்டு கீழே ஸ்டாப் லாஸ் போடுறீங்க அப்படின்னா அது ஈஸியாக ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிரும். அப்படி நம்ம பண்ணக்கூடாது, சரிங்களா? அதே மாதிரி
ஒரு 1 ஹவர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 1 டே 2 டேஸ் வந்து டார்கெட் வந்து போடலாம். 5 மினிட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அன்னைக்கே என்ட்ரி கொடுத்து அன்னைக்கே ஸ்டாப் லாஸ் போட்டு அன்னைக்கே டார்கெட் போட்டு ட்ரேட் வந்து க்ளோஸ் பண்ணணும். இப்படி டைம் ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி, இந்த ஸ்டாக்குக்கு ஏற்ற மாதிரி, அந்த ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி, அந்த ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி என்ட்ரி கொடுத்து ஸ்டாப் லாஸ் போடுறது, டார்கெட் போட தெரியணும். ஓகே, இது ரொம்ப முக்கியமான ஒன்று. சரிங்களா? அடுத்து ஒரு ஸ்டாக்கு நீங்கள் பார்க்குறீங்க, அந்த ஸ்டாக் ஒரு லாஸ்ட்டு 5 இயர்ஸாக வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேட்டர்னுக்குள்ளே மட்டுமே இருக்குது. இப்போ கூட இன்றைக்கி கூட ஒரு 10 ஸ்டாக் அந்த மாதிரி இருக்குதுங்க. பெரிய பெரிய ஸ்டாக்கு தான் இந்த மாதிரி பேட்டர்னுக்குள்ளே இருக்குதுங்க. சரிங்களா? ஒரு 5 இயர்ஸ் அந்த மாதிரியே வந்து இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அடுத்த 5 இயர்ஸ் வெயிட் பண்ணி இந்த ஸ்டாக் வந்து பிரேக் அவுட் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணி ட்ரேட் வந்து பண்ணுவீங்களா? அப்படி பண்ணக்கூடாது. ப்ரைஸ் ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் அது எல்லா டைம் ஃப்ரேம்லேயும் ஒர்க் ஆகும். மந்த்லியில் மட்டும் ஒர்க் ஆக போகிறது கிடையாது. அப்போ பிரேக் அவுட் அப்படிங்கிறது இங்கே மட்டும் நடக்க போகிறது கிடையாது. பிரேக் அவுட் அப்படிங்கிறது இந்த இடத்துலையும் நடக்கும் இல்லையா? இதை நம்ம ஒரு சேனல் பேட்டர்னாக வரைஞ்சி இங்கேருந்து மேலே வந்து பிரேக் அவுட் பண்ணும்போது இதை ஒரு ப்ரீவியஸ் ஹையாக எடுத்து அதையும் பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது நம்ம மேலே வந்து என்ட்ரி கொடுக்கலாம். இது வந்து இன்சைடு ப்ரைஸ் ஆக்ஷன். இந்த மாதிரி ஒரு பேட்டர்னோட இன்சைடுக்குள்ளேயே பிரேக் அவுட் வந்து நடக்கும். அந்த பிரேக் அவுட்டை யூஸ் பண்ணி நம்ம என்ட்ரி வந்து கொடுக்கலாம். திரும்ப இங்கிருந்து இப்படியும் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகும். கீழே வந்து பிரேக் அவுட் பண்ணும்போது கூட கீழேயும் என்ட்ரி கொடுக்கலாம். திரும்ப கீழே வந்துட்டு மேலே வந்து போகும். இந்த மாதிரி மேலேயும் கீழே ஒரு 10 வருஷம் போகிறாங்க அப்படின்னா அது உள்ளே இருக்கும் போதே நம்ம பெரிய ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிட முடியும். ஏன்னா தெரிஞ்சு போச்சு, இதுக்குள்ளே மட்டும்தான் இருக்க போகிறாங்க, கீழே போக போகிறது இல்லை, மேலே தான் போக போகிறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சு போச்சு அப்படின்னா நம்ம பயப்படாமல் என்ட்ரி கொடுத்து ப்ராஃபிட் வந்து பண்ண முடியும் இல்லையா? அதை நீங்கள் பண்ண பாருங்கள். அதே மாதிரி இது மந்த்லி டைம் ஃப்ரேமில் மட்டும்தான் ஒர்க் ஆகுமான்னு கேட்டிங்க அப்படின்னா இல்லை, 1 டே டைம் ஃப்ரேம்லேயும் இதே மாதிரி பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நீங்கள் 1 ஹவர் யூஸ் பண்ணியும் இந்த மாதிரி வரைஞ்சி இதை பிரேக் அவுட் பண்ணி மேலே போகும்போது என்ட்ரி கொடுத்து ப்ராஃபிட் வந்து பண்ண முடியும். ஜஸ்ட்டு ப்ரைஸை வச்சு மட்டுமே ஒரு பேட்டர்ன் வரைஞ்சி அதை யூஸ் பண்ணி ட்ரேட் வந்து பண்ணிட முடியும். சரிங்களா? ஓகே, ஒருத்தங்க ப்ரைஸ் ஆக்ஷன் கற்றுக்கிட்டாங்க, ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கிட்டாங்க, நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டாங்க, எல்லாமே ஓகே. அவங்களுக்கு டிசிப்ளின் இல்லை, பொறுமை இல்லைன்னா அவங்க பங்குச்சந்தையில் ப்ராஃபிட் வந்து பண்ண முடியுமா? நீங்கள் தான் சொல்லுறதுக்கு பதில் சொல்லுங்கள். 100% அப்படி ஒருத்தங்களால் பங்குச்சந்தையில் ப்ராஃபிட் வந்து பண்ணிடவே முடியாது. இங்கே வரக்கூடிய எல்லாருமே 100 பேர் பங்குச்சந்தைக்குள்ள வராங்கன்னா 99 பேர் பங்குச்சந்தையை பற்றி கற்றுக்குறாங்க. ஒரு பேட்டர்ன் கற்றுக்குறாங்க, ஸ்ட்ராட்டஜி கற்றுக்குறாங்க, ஆப்ஷன் செல்லிங், பையிங் எல்லாமே தெரிஞ்சிருது. ஆனால் அவங்க ஏன் ப்ராஃபிட் வந்து பண்ண முடியல? பொறுமை இல்லை, டிசிப்ளின் இல்லை. பங்குச்சந்தையில் லாஸ் பண்ண ஒருத்தவங்களை கூப்பிட்டு ஏன் லாஸ் பண்ணின்னு கேட்டிங்க அப்படின்னா எனக்கு நல்ல ஸ்ட்ராட்டஜி இல்லை, நிறைய பணம் இல்லை, இப்படி சொல்ல மாட்டாங்க. எனக்கு டிசிப்ளின் இல்லை, எனக்கு பொறுமை இல்லை, என்னால் ப்ரெஷர் தாங்க முடியல, இப்படி சொல்லுவாங்க. ஸோ அவங்க இன்னும் சில விஷயங்களை புரிஞ்சுக்கணும். பங்குச்சந்தை அப்படின்னா அது மட்டுமே கிடையாது. ஸ்ட்ரெஸ் இல்லாமல், ப்ரெஷர் இல்லாமல், கஷ்டப்படாமல் இங்கே ப்ராஃபிட் வந்து பண்ண முடியும். அதுக்கு சில விஷயங்களை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், கற்றுக்கணும். சரிங்களா? அதே மாதிரி பொறுமையை வளர்த்துக்கணும். ஒவ்வொரு நாளும் பொறுமையோட கையை வந்து பிடிச்சிட்டு தான் நான் பங்குச்சந்தையில் வந்து ட்ரேடை வந்து பண்ணணும். பொறுமை இழந்துட்டோம் அப்படின்னா வேறு எந்த பிஸ்னஸ்லையும் இல்லாத அளவுக்கு பங்குச்சந்தையில் லாஸ் வந்து கொடுக்குங்க. பங்குச்சந்தையில் வேறு எந்த பிஸ்னஸ்லையுமே இல்லாத அளவுக்கு பொறுமையும் டிசிப்ளினும் தேவை. ஆனால் இங்கே தான் பொறுமை இல்லாத மனிதர்கள், அதிக ஆசைப்படுற மனிதர்கள் உள்ளே வந்து வராங்க. அவங்கள பங்குச்சந்தை திருத்த பார்க்க முடிஞ்ச வரைக்கும் திருந்திட்டாங்க அப்படின்னா வாழ்க்கை கொடுக்கும், திருந்தலை அப்படின்னா பங்குச்சந்தையை விட்டு வெளியே வந்து அனுப்பிடும். ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் நிறைய விஷயங்களை புரிய வச்சுருக்கேன் இந்த வீடியோ மூலியமாக. ஸோ கொஞ்சம் நல்லபடியாக பங்குச்சந்தையை வந்து கற்றுக்கோங்க. சில விஷயங்களை வந்து ஏற்றுக்க முடியலனாலும் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அப்படி ஏற்றுக்க வந்து பாருங்கள். டிசிப்ளினாக, பொறுமையாக, நல்லபடியாக வந்து ட்ரேட் வந்து பண்ணுங்கள். நிச்சயமாக நீங்களும் ப்ராஃபிட் வந்து பண்ணுவீங்க. இங்கே அவங்களால மட்டும்தான் முடியும், இவங்க மட்டும்தான் முடியும் அப்படிலாம் கிடையாது. எல்லாராலையும் முடியும். ஆனால் எல்லாரும் சரியான விஷயங்களை வந்து பண்ணணும். ஓகே, நம்ம இதே மாதிரி அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.